உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். போடிநாயக்கனூரில் 1945 ஒரு பெரிய புதையல் கிடைச்சிது. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட நாணயங்கள் அதில் இருந்தது. மதுரையில் இருக்கிற கீழடி இப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில ஒரு லிங்க் இருந்திருக்கு. ரோடு இருக்குது, இன்றைக்கும் ஒரு ரோடு இருக்குது. முசிறிப்பட்டினத்துக்கும் அதே போல் மதுரைக்கும் இடையில ஒரு நகரம் இருக்குதுன்னா அது டொம்பிச்சேரி. அமர்நாத் ராமகிருஷ்ணா அந்த டொம்பிச்சேரின்ற இடத்துல தான் அகழ்வாய்வு செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திடம் அவர் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் 2 முறையும் அதை தவிர்த்திருக்காங்க. ஆராய்ச்சி பண்ண தானே சார் கேட்குறாங்க, ஏன் கொடுக்காம இருக்காங்க சார்? தமிழர்களுடைய வரலாறு மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது, திரிக்கப்படுகிறது. இன்னும் நிறைய அந்த காலத்தில் புதையெல்லாம் எப்படி சார் உருவாக்கியிருப்பாங்க? வெளிநாட்டிலேருந்து யாராவது படையெடுத்து வந்துடுவாங்க, இல்லைன்னா திருடர்கள்கிட்டேருந்து காப்பாற்றுவதற்காக இருக்கிற காசெல்லாம் பானையில் போட்டு புதைச்சி வைக்கிறதா? நான் அப்படி யூகிச்சது அப்படி தான் இருக்கும். அதை தவிர்த்து வேறு எப்படியெல்லாம் புதையல் உருவாகிருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதிகளில் சோழர் மன்னர்களுடைய காயின்ஸ் கிடைச்சிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் பேர் போட்டது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நாணயங்கள் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தோடவே நிறுத்திடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சங்க காலத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றத இவங்க அதை நோக்கி ஆய்வுகளை செய்யாமல் இருக்காங்க. அது இனி எதிர்வரும் காலத்தில் அரசும் ஊக்குவிக்கணும், அறிஞர்களும் அதை நோக்கி ஆய்வுகளை செய்யணும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று பேராசிரியர் திரு மாரப்பன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கங்க. இந்த போடிநாயக்கனூர் ஊர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் அந்த புதையல் பற்றி சில விஷயங்கள் சொன்னீங்க. புதையல் பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் சார். போடிநாயக்கனூரில் 1945 ஒரு பெரிய புதையல் கிடைச்சிது. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட நாணயங்கள் அதில் இருந்தது. அதில் கலவையாக பார்த்திங்கன்னா ரோமாபுரி நாணயங்கள், சேர சோழ பாண்டியர்கள் 3 மன்னர்களுடைய நாணயங்கள் அதில் இருந்தது. இப்போ போடிநாயக்கனூரில் கிடைக்கல. அதுக்கு பேர் போடிநாயக்கனூர் ஹோடுன்னு வச்சாங்க. அதுக்கு பேர் போடிநாயக்கனூருக்கு பக்கத்தில் இருக்கிற டொம்பிச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் டொம்பிச்சேரி அப்படின்ற இடத்துல தான் அந்த புதையல் கிடைச்சது. அங்கே கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள் அது எப்படி இந்த இடத்துல கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, அதாவது கேரளாவில் இருக்கிற முசிறிப்பட்டினம், அதே போல் டொம்பிச்சேரி, அதே போல் மதுரையில் இருக்கிற கீழடி இப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில ஒரு லிங்க் இருந்திருக்கு. ரோடு இருக்குது, இன்றைக்கும் ஒரு ரோடு இருக்குது. இதை இணைக்கிற மாதிரியான ஒரு ரோடு இருக்குது. முசிறிப்பட்டினத்துக்கும் அதே போல் மதுரைக்கும் இடையில ஒரு நகரம் இருக்குதுன்னா அது டொம்பிச்சேரி. அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மலை மேலே ஏறி அந்த சைடு போய் அவங்க கேரளாவுக்கு போவாங்க. கேரளாவுக்கு போயிட்டு அந்த கேரளாவில் இருக்க முசிறிப்பட்டினத்திலிருந்து அவங்க வெளிநாடுகளுக்கு அந்த பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு போவாங்க. இந்த மாதிரியான ஒரு இதுதான் அங்கே நடந்துட்டு இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த டொம்பிச்சேரி ஒரு மெயின் பாயிண்ட்டாக இடைப்பட்ட ஒரு அந்த வியாபாரிகள் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடமா இருந்திருக்கு. அந்த இடத்துல இந்த ஒரு புதையல் கிடைச்ச உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாணயவியலாளர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இதை கேள்விப்பட்டு அப்போ டிடி கொசாம்பின்னு சொல்லிட்டு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய நாணயவியலாளர், அதே போல் அவர் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற வரலாற்று அறிஞராகவும் டிடி கொசாம்பி இருந்திருக்கார். அவருடைய புத்தகங்கள் மிக பிரசித்தி பெற்ற புத்தகங்கள் இல்லாமல் அவர் எழுதியிருக்கார். இப்போ அவர் அந்த போடிநாயக்கனூர் ஹோடு அப்படின்ற அந்த டொம்பிச்சேரியில் கிடைச்ச அந்த நாணயங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய கட்டுரைகளே எழுதியிருக்கார். ஒரு இந்த நாணயங்கள் எந்தெந்த நாணயங்கள் இங்கே இருக்குது, ரோமாபுரியோடு இது எந்த தொடர்புகளில் இருக்குது, எந்தெந்த ரோமாபுரி மன்னனுடைய பெயர்கள் இந்த காயின்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எழுதியிருக்கார். சமீபத்தில் கூட அமர்நாத் ராமகிருஷ்ணா அந்த டொம்பிச்சேரின்ற இடத்துல தான் அகழ்வாய்வு செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திடம் அவர் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் 2 முறையும் அதை தவிர்த்திருக்காங்க. மத்திய அரசாங்கம் அதுக்கான அகழாய்வு பர்மிஷன் கொடுக்கல. எதிர்காலத்தில் கொடுத்தாங்கன்னா இன்னும் பல நாணயங்கள் கிடைக்கும். அதே போல் இன்னும் நிறைய வரலாற்று உண்மைகள் வெளியே ஆராய்ச்சி பண்ண தானே சார் கேட்குறாங்க, ஏன் கொடுக்காம இருக்காங்க சார்? அது தெரியல. அது இந்த வருஷம் இந்த 2024வது வருஷம்
இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் அகழாய்வுகள் வந்து செய்கிறதுக்கான பர்மிஷன் வந்து 15 இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த 15 இடத்துல வந்து 14 இடம் வந்து நார்த் இந்தியாவில் தான் கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துலேயும் அதே போல் வந்து மகாபாரதம் குருஷேத்ரா போர் நடந்தது இல்லையா, அந்த இடத்துல இந்திரபிரஸ்தம் இந்த மாதிரி இடங்களில் வந்து தான் அகழ்வாய்வுக்கான பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் வந்து பட்டினம் முசிறிப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு கூட சென்ற ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அதுக்கான பர்மிஷன் வந்து கொடுக்கல. அது என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வரும். தமிழர்களுடைய வரலாறு வந்து மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது, திரிக்கப்படுகிறது, இன்னும் நிறைய விஷயங்கள் படுகிறது போடலாம். ஆமாம், நிறைய படுகிறதுன்னு போடலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் புதையல் பற்றி பேசிட்டு இருந்தீங்க சார். ஆக்சுவலாக அந்த காலத்தில் புதையெல்லாம் எப்படி சார் உருவாக்கியிருப்பாங்க? வெளிநாட்டிலேருந்து யாராவது படையெடுத்து வந்துடுவாங்க, இல்லைன்னா திருடர்கள்கிட்டேருந்து காப்பாற்றுவதற்காக இருக்கிற காசெல்லாம் வந்து பானையில் போட்டு புதைச்சி வைக்கிறதா? நான் அப்படி யூகிச்சது அப்படி தான் இருக்கும். அதை தவிர்த்து வேறு எப்படியெல்லாம் புதையல் உருவாகிருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அந்த காலத்தில் வந்து அந்த முக்கியமான வியாபார ஸ்தலங்கள் இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து மதுரை இருக்குது, அதே போல் முசிறிப்பட்டினம் இருக்குது, அதே போல் இது இருக்குது, நம்ம டொம்பிச்சேரி இருக்குது. மதுரையில் அதிகமான காயின்ஸ் வந்து கிடைக்கல, முசிறிப்பட்டினத்தில் அதிகமான காயின்ஸ் வந்து கிடைக்கல, டொம்பிச்சேரியில் இடைப்பட்ட பகுதியில் வந்து அதிகமான காயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர், பொள்ளாச்சி இந்த பகுதிகளில், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் வந்து அதிகமான காயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது நகரப்பகுதியில் சேமித்து பாதுகாப்பாக பணம் வந்து பாதுகாப்பாக வந்து இருந்திருக்கும். அது டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க, பரிமாற்றங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் போகும்போது அந்த இடத்துல போயிட்டு புதைச்சி வச்சுருப்பாங்க. புதைச்சி வச்சுருப்பாங்க, இல்லைக்காட்டி யார்கிட்டையாவது கொடுத்து அங்கே இருக்கிற ஒரு வியாபாரிக்கிட்டேயோ யார்கிட்டையோ கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து திருடர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக புதைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பொருட்களை வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு போகும்போது கழுதைகள் மேலே ஏற்றிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ ஒரு 5000 கழுதை, ஒரு 10,000 கழுதையை வந்து எடுத்துக்கிட்டு அது மேலே பொதிகளை வந்து வச்சுட்டு வாசனை திரவியங்கள், அதே போல் சேலை, இந்த மாதிரி வியாபார பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு துறைமுக நகரங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதில் எதிரிகளும் வந்து திருடர்களும் வந்து அங்கே திருடுற வழக்கமும் வந்து இருந்தது. நிறைய திருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த லைனில் தான் வந்து நிறைய திருடர்களும் வந்து இருப்பாங்க. அந்த லைனில் வந்து நிறைய திருடர்கள் வந்து திருடி இருப்பாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சு பதிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து நான் பேசும்போது நிறைய ரோமாபுரி நாணயங்கள் அதை பற்றி வந்து பேசினீங்க. தமிழ்நாட்டில் ரோமாபுரி நாணயங்கள் தவிர்த்து வேறு எந்தெந்த நாட்டினுடைய நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு? அதே மாதிரி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க இல்லைங்க சார், எந்தெந்த நாடுகளில் நம்ம நாட்டினுடைய நாணயங்கள் கிடைச்சிருக்கு சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சீனர்களுடைய நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. சீனாவில் இருக்கிற நாணயங்கள் வந்து இங்கே வந்து நிறைய கிடைச்சிருக்கு. டுனிஷிய நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதே போல் மாடர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐரோப்பிய நாணயங்கள் வந்து சிலதெல்லாம், இப்போ போர்ச்சுகீஸ் நாணயங்கள் அதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதெல்லாம் மாடர்ன் காயின்ஸ் வந்து அது வந்து இப்போ வந்து எடுத்துக்கலாம். ஆனால் பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லும்போது சீனா, மெசபொட்டோமியாவில் இருந்தது, ரோமாபுரி நாணயங்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து போன வெளிநாட்டில் வந்து எந்தெந்த நாடுகளில் வந்து கிடச்சிருக்குது, வெளிநாடுகளில் வந்து போகும்போது ரோமாபுரியில் வந்து கிடச்சிருக்கு. இத்தாலியில் வந்து அந்த சில துறைமுகங்களில் வந்து கிடச்சிருக்கு. அரேபிய கடற்கரை ஓரங்களில் இருக்கிற சில துறைமுகங்களில் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஊர் போன்ற இடங்களில் வந்து இந்த நாணயங்கள், நம்ம தமிழ் நாணயங்கள் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஏன்னா சோழர்களுடைய காயின்ஸ் வந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கொரியா, தாய்லாந்து இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. ஆனால் சில இடங்களில் ஜப்பான்லேயும் கொரியாலையும் கிடைச்சிருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முழு நம்மக்கிட்ட வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரியான அந்த ஆதாரங்கள் வந்து இங்கே நம்மக்கிட்ட வந்து சேரல. ஆனால் இந்த மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதிகளில், தூரக்கிழக்கு பகுதியில் சோழர் மன்னர்களுடைய காயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் பேர் போட்டது. அந்த காலத்தில் வந்து தேரும் மன்னரும் இருக்கிற மாதிரியான காயின்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த பகுதியிலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நாணயங்கள் வந்து அங்கே கிடைச்சிருக்கு. இலங்கை, முக்கியமாக இலங்கையில் வந்து தமிழ் தான் இலங்கை, தமிழ்நாடு தான் இலங்கை, இலங்கை தான் தமிழ்நாடுன்ற அளவுக்கு தான் அங்கே நிறைய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. சார், நாணயங்கள் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. இந்த ஆராய்ச்சி பண்ண அறிவியலாளர்கள், நாணயவியல் அறிஞர்கள், அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம தமிழ்நாட்டில் எலியட் அப்படின்னு சொல்கிறவர் தான் இதை வந்து ஆரம்பித்து வச்சார். எலியட் அப்படின்னு சொல்கிற ஒரு
ஆங்கில அறிஞர் தான் வந்து இதை வந்து ஆரம்பித்து காயின்ஸ் எல்லாம் எடுத்து வகைப்படுத்தி அதே போல் இதுக்கான புத்தகங்கள்லாம் எழுதினவர் வந்து எலியட் தமிழ்நாட்டினுடைய காயின்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணவர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தியோபால்ட்டு, துர்கா பிரசாத்து, டிடி கோசாம்பி, பிஎல் குப்தா, வால்ட் போல்ட்டு அப்படின்றவர் வந்து இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. அப்புறமா ரங்காச்சாரி, தேவிகாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 மிக முக்கியமான நபர்கள் இருக்காங்க. ஹுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இதற்கும் அடிமா தற்காலத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிற வந்து ஒருத்தர் வந்து யாருன்னா ஆறுமுகம் சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞர் வந்து இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த காயின்ஸில் வந்து மிகப்பெரிய சில பெண்களும் வந்து இருக்காங்க. சில பெண்களும் வந்து இதில் சம்பகலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து காயின்ஸில் ரொம்ப ஃபெமிலியரான இதுவாக இருந்தாங்க. இந்த காயின்ஸ்லாம் எடுத்து அருங்காட்சியகங்களில் வந்து வச்சுருக்காங்க. வச்சு இன்றைக்கும் ஆய்வுகள் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கும் ஆய்வுகள் வந்து போயிட்டுருக்கு. நாணயவியல் படிப்புன்னு ஏதாவது இருக்கா சார் இதில் வரலாறுல? இல்லை ஆர்கியாலஜியில் நாணயவியல் படிப்புன்றது ஒரு துணை பாடமாக வந்து இருந்து அது படிக்கிறாங்க. அதில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. ஆர்கியாலஜியில் வந்து இருக்காங்க. தனியாக நாணயவியல்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இல்லைல்ல? நாணயவியல்னு ஒரு சப்ஜெக்ட். ஆமாம், ஒரு சப்ஜெக்டாக தான் வருது. வந்து அதுக்குன்னு டிகிரி கோர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் இல்லை வரல. ஓகே சார். இப்போ நாணயவியல் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க சார். ஆக்சுவலாக வந்துட்டு நாணயவியல் பற்றின ஆராய்ச்சிகள் வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சா, இல்லை இதுக்கான பரிணாமம் பட்டு இன்னும் நிறையா வர வேண்டியது இருக்கா? இதில் என்னென்ன மாதிரியான யுக்திகள் வந்து கையாளணும் சார்? இல்லை நாணயவியல் ஆராய்ச்சிகள் அப்படின்றது வந்து இதுவரையிலையும் நம்ம நாணயங்கள் கிடைச்சதை வச்சு தான் நம்ம ஆய்வுகள் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அந்த ஆராய்ச்சி வந்து வேறு பரிணாமங்களை வந்து பெறணும் அப்படின்னு தான் என்னுடைய அபிப்பிராயமாக வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் முதல் நாணயங்கள் தோன்றியது பார்லி மணி அப்படின்னு சொல்லிட்டு மெசபொட்டோமியாவில் தோன்றியது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அந்த மெசபொட்டோமியா, சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம் இது எல்லாமே வந்து அப்போது தொடர்பில் இருந்தது. ஒன்றுக்கொன்று வந்து வியாபார தொடர்புகள் வந்து வச்சுட்டு இருந்தது. அப்படி வச்சிட்டு இருக்கும்பொழுது அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த 3 நாகரிகங்களையும் இணைத்து இருக்கிறது. அது வந்து வெளிப்படையாகவே எல்லா அறிஞர்களும் வந்து சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா அங்கே இருக்கிற மணி தான் பார்லி மணின்னு யூஸ் பண்ணாங்கன்ற அந்த ஆய்வுகள் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எகிப்திலையும் சரி, சிந்து சமவெளி நாகரிகத்திலும் சரி, இந்த நாணயவியலில் வந்து அப்போ என்ன நாணயங்களை இவங்க பயன்படுத்தினாங்க, ஒருவேளை அங்கே பயன்படுத்திய பார்லி மணின்றது வந்து இங்கேருந்து சென்று அங்கே பார்லி மணின்னு சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை வந்து அங்கேருந்து பார்லி மணின்றது வந்து இங்கே இருக்கிறவங்க அந்த பணத்தை பற்றி தெரிந்து கொண்டார்களா அப்படின்ற ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நாணயவியல் ஆய்வுகள் இதுவரை செய்தது வந்து போதாது. இன்னும் பல படிகளை வந்து கடந்து நம்ம வந்து செல்லணும். இங்கே இருக்கிறத மட்டுமே வச்சுட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நாணயங்கள் வந்து பார்த்திங்களன்னா சங்க காலத்தோடவே நிறுத்திடுறாங்க. சங்க காலத்திலே வந்து பஞ்ச் மார்க்கெட் காயின் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும், சங்க காலத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன மாதிரியான ஆதாரங்கள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து இவங்க அதை நோக்கி ஆய்வுகளை வந்து செய்யாமல் இருக்காங்க. அது இனி எதிர்வரும் காலத்தில் வந்து அரசும் ஊக்குவிக்கணும், அறிஞர்களும் அதை நோக்கி வந்து ஆய்வுகளை வந்து செய்யணும். கண்டிப்பாக சார். சார் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி சார். ரொம்ப நன்றி.